அழாக்கடைக்கு தான் அரிசி வாங்க வரோம். சுமார் 500 கார்டு இருக்கும். இங்க வயசானவங்களும் வராங்க, பிள்ளைகளும் இங்க பின்னாடியே வருதுங்க, நாங்களும் வரோம். போன மாசம் கூட ஒரு பாட்டிக்கு தலையில விழுந்து ரொம்ப பாதுகாப்பு இது இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு நான் ஹெல்மெட் போட்டு நாங்க தலையில ஏதாவது படிச்சுக்கிட்டு தான் வர மாதிரி இருக்கு. நேத்தோட ஆஸ்பத்திரியில தான் அந்த அம்மா வந்தாக. ரொம்ப சிரமப்பட்டு அது ரொம்ப வயசானவங்க. நாங்களும் பிள்ளைகளை கூட்டிட்டு தான் வர மாதிரி இருக்கு. சின்ன சின்ன பிள்ளை எங்களுக்குலாம் 2 வயசு 4 வயசு பிள்ளையே இருக்குதுங்க. அதுல எங்க பின்னாடி வரணும்னு வருதுங்க. நாங்களும் ரேஷன் கடைக்கு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லை. அதனால பிள்ளைகளை கூட்டி கட்டாயமா வர மாதிரி இருக்கு. ரொம்ப சிரமமும் இருக்கு. இது ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்களும் வந்து கல்யாணம் பண்ணி 18 வருஷம் ஆச்சு. இது இன்னும் ரொம்ப பழைய பில்டிங்கா தான் இருக்கு. மழை பெஞ்சு தரையெல்லாம் ரொம்ப பேந்து போயிருக்கு, இடிஞ்சு போயிருக்கு. மேலையும் ரொம்ப கம்பியில எடுத்து போய் தலையில விழுகிற பாதிப்பு. நாங்களா தான் பரவாயில்ல. அரிசி போடுறவங்க உள்ள ஒத்தையில தான் இருக்காங்க. அவங்க பாதுகாப்புக்கும் இது வேணும். நீங்க தயவு செய்து எங்களுக்கு புது கட்டணம் கட்டி கொடுங்க. இங்கேயே கட்டி கொடுத்தாலும் சரி, இல்ல வேற பக்கம் அமைச்சு கொடுத்தாங்க சரிங்க சார். கண்டிப்பா எங்களுக்கு ரேஷன் கடை வேணும். ரொம்ப பயத்திலேயே வர வேண்டியதா இருக்கு. இங்க வந்து ஒரு நாளைக்கும் உசிர கையில பிடிச்சிட்டு தான் நாங்க ரேஷன் கடைக்கு வரோம். ஆனா 500 கார்டு இருக்கு. சுமார் 500 கார்டு 4 ஊர் 5 ஊர் இங்கதான் வாங்குது. நீங்க தான் தயவு செய்து இதுக்கு வழி பண்ணி கொடுக்கணும். அளவாக்கோட்டையில் ஊராட்சியில் உள்ள கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பழமையான கட்ட அந்த ரேஷன் கடை உள்ளது. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 40 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு பில்டிங் அதோட உரித்தன்மை வந்து முழுமையாகவே குறைஞ்சிரும். ஆனால் இந்த பில்டிங்கில் வந்து மொத்தமாக இந்த மழை தண்ணி எல்லாமே உள்ளே இறங்கி அது காங்கிரீட்டோடைய கம்பிகள் எல்லாமே முழுமையாக துருப்பிடிச்சு அந்த காங்கிரீட் எல்லாமே வர்ற பொதுமக்கள் தலைகளில் உடஞ்சி விழுந்துக்கிற சூழ்நிலையினால கடந்த 2 மாதமாக மக்கள் எல்லாமே இந்த ரேஷன் கடையில் தமிழக அரசு கொடுக்குற பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு உயிர் பயம். ஏன்னா கடந்த மாதம் கூட அம்மச்சிப்பட்டி சேர்ந்த ஒரு மூதாட்டி மேல் தலையில் விழுந்து ரத்த காயத்துக்கு ஆளானனால இந்த செய்தி வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சனால எல்லா மக்களுமே இந்த ரேஷன்கள் வந்து பொருளை வாங்கலாமா, அரசாங்கம் கொடுக்குற பொருளை வாங்குவோமா புறக்கணிக்கலாமாங்கிற சூழ்நிலைகளை வந்துட்டாங்க. வர்ற மக்களில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டோம் தகர சீட்டுகளையும் கொண்டு வந்து தலையில் வச்சுக்கிட்டு நின்று வாங்குற சூழல் இருக்கு. அந்த பில்டிங்கோட தரத்துகளை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி சூழலுக்கு பில்டிங்கில் எந்த ஒரு அரசு அதிகாரிலும் வேலையும் செய்யக்கூடாது. உள்ள வேலை செய்யறதும் ஒரு அரசு அதிகாரியில் ஒரு பெண்ண கதையா இருக்காங்க. அவங்களும் பொதுமக்களாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. ஏன்னா அதிகமாக அந்த கதை இந்த கடைக்குள்ள இருக்காங்க. எந்த சூழலையும் கடை இடிஞ்சு விடக்கூடிய சூழல் இருக்கு. நாளைக்கு அவங்களையும் ஒரு பொதுமக்களாக வச்சுதான் நாங்கள் பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறதுனா புதுமையான ஒரு பில்டிங் இந்த ஊருக்கு உடனடியாக வேணும். இதே மாதிரி ஒரு பில்டிங்கில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஆட்சியர் வந்து இந்த பில்டிங்கில் வேற பணி செய்வாங்களா? இவங்களா அதையெல்லாம் மீறி வேலை செய்யறாங்க. இந்த விஷயங்களை உடனடியாக ஆட்சியர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று உடனடியாக புதுமையான பில்டிங் இந்த அழகாக்கோட்டை ஊராட்சிக்கு ரேஷன் கடை புதுமையான மாற்று ரேஷன் கடை வேணும். ஒரு ரேஷன் கடை வேணும். ஏன்னா இந்த கடையை திரும்ப புதுப்பிச்சாலும் இது பயனற்றதாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி முழுமையான தரத்தை இழந்துருச்சு.